நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொம்பளையா இருந்தும் ஏஎஸ்பி மேடம் கலக்கிட்டாங்க. ம். அவங்க சினிமாவில் வர ஹீரோ மாதிரி நெருப்புல அப்படியே பயங்கரமா குதிச்சாங்க. ம். இது என்ன பெரிய விஷயம்? அது மேடமோட வேலை. ஏற்கனவே மேடம் எஸ்பி சார் கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சிடும். அதனால நமக்கு என்ன? நமக்கு 2 நாள் சம்பளம் கிடைக்குமா என்ன? வணக்கங்க. நான் ஏஎஸ்பி மேடத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏஎஸ்பி மேடமை பார்க்கணும்னா இந்த பேப்பர்ல உங்க பேரையும் காரணத்தையும் எழுதி கொடுத்தாகணும். அவங்களுக்கு ஓகேனா அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. சார் இங்க பாருங்க, இவர் ஏஎஸ்பி மேடத்தோட புருஷன் தானே? அன்னைக்கு ஷூட்டிங் பார்க்க வந்தாரே. வாங்க. ஹலோ சூர்யா சார், ஆ? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க சார்? நீங்க இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை சார். சார் நீங்க உள்ள போங்க சார். நீங்க பாருங்க சார், எல்லாருக்கும் விதிமுறை ஒண்ணுதான். அது புருஷனா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஆளா இருந்தாலும் சரி. அட என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க எங்க மேடத்தோட வீட்டுக்காரு. நீங்க இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க நேரா அங்க போய் அவங்கள மீட் பண்ணலாமே. இங்க பாருமா, அந்த பேப்பரை கொண்டு போய் உள்ள விடு. சாரு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறவரு. போ, மேடத்துக்கிட்ட போய் கொடுத்துட்டு வா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. நான் உள்ள வரலாமா மேடம்? கம் இன். உள்ள அனுப்பட்டுமா மேடம்? நானே வரேன். மேடமே இங்க வராங்க. என்னங்க, உள்ள வாங்க வாங்க. சந்தியா, அட நீங்க உங்க இடத்துல வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச இடம் இது. உட்காருங்க. என்னங்க, நீங்க அந்த அந்த கேப் போட்டுக்கோங்க. போடுங்க. என்னங்க, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உட்காருங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க சந்தியா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சந்தியா? இப்ப நான் பார்க்குற இந்த காட்சி என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா? என் 2 கண்ணை திறந்து வச்சு நான் கண்ட கனவு இது. அப்போ என் கனவுல நீங்க இதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்களே பார்த்தீங்களா, நாம கண்ட கனவு இன்னைக்கு நிறமாயிருக்கு. ஆனா என் கண்ணை என்னால் நம்ப முடியல. கனவுல பார்த்ததை விட இந்த காட்சி உண்மையில ரொம்ப அழகா இருக்கு சந்தியா.